கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி பர நன்மைகள் நான் நிறைத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் நாம் கர்த்தர் சொல்கிறாரு, காணப்படுகிறவைகளில் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நாம் எதை நோக்கி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம், ஆனால் கிறிஸ்துவை நாம் எதற்காக நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இங்கு அழகாய் பரிசுத்தர் சொல்கிறார், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்படியானால் என்ன? இந்த காண்கிற உலகத்தை அல்ல, காணாத பரலோகத்தை நாம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பரலோகத்தை நோக்கி ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் வேதம் சொல்வது எப்படி நீங்குமா? அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நெருக்கங்களும் போராட்டங்களும் கண்ணீர்களும் இருக்குமானால் கலங்காதிருங்கள். நிச்சயமாகவே அது அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 1-8 வரைக்கும் வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அப்போ ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காத ஒரு மனிதன். தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனிதனையும் மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் தனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு விதவை புறப்பட்டு போகிறாள். அவள் தொடர்ச்சியாய் போகிறது நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவள் தொல்லை கொடுக்காதபடி நாம் இவளுக்கு ஒரு நீதியை செய்துவிட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ சீக்கிரத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அப்போ தேவனை நோக்கி நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே சோர்ந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய ஜெபங்களிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த சோர்ந்து போவதில் கர்த்தர் அதில் முக்கியமாக அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்னா நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது அநேகர் எதை இழந்து போகிறார்கள்? விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். அதனால தான் இயேசு அந்த வீட்டில் எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணி இருக்கிறார். பெத்தானியாவுக்கு வருகிற பொழுதெல்லாம் அங்கு கர்த்தர் அங்கு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். அங்கு அநேக பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும் கூட தங்களுடைய நெருக்கத்தின் வேளையில் மார்த்தாலும் மரியாளும் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான், அந்த கல்லை நகர்த்தி போடுங்கள், கல்லை அகற்றி போடுங்கள். அப்போ அவர் சொல்கிறா, ஆண்டவரை இப்பொழுது நாருமே, அவன் மரித்து 4 நாளாயிற்று.
இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சில நேரங்களிலே நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், சில நேரங்களில் தேவன் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின காரியங்கள் தாமதமாக இருப்பது போல இருக்கலாம். அதனால தான் வேதம் சொல்றது, ஆபகுக் புஸ்தகத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒருவேளை அது தாமதிக்குதுன்னு நினைச்சேனா நீ பரவாயில்ல, நீ என்ன செய்ய வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே தாமதம் என்று நாம் நம்பினால், ஒருவேளை நாம் நினைத்த வண்ணமாய் காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பாதையிலே கடந்து போகும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்றது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரயாணம் செங்கடலை கடந்து வந்து விட்டார்கள். அதன் பின்பதாக வாக்கு பண்ணது கானான். ஆனால் நடுவிலே கடந்து போக வேண்டியதோ வனாந்தரமாக இருக்கிறது. அங்கே வெயில் சுட்டரிக்க ஆரம்பிக்கும், அங்கே தண்ணீர் கிடைப்பது மிக கடினம், உணவுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே தேவன் மாத்திரம்தான் செய்ய வேண்டும். பகலிலே அவர்கள் சேதப்படுத்தக்கூடாதபடி, வெயில் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தை கொடுக்கிறார். இரவிலே குளிர் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களுக்கு இருக்கிறார். அதனால தான் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியாகவே ஒரு சேதமும் இல்லாமல் அந்த ஜனங்களை பாதுகாக்கிறார். அந்த வனாந்திரத்திலே உணவுகள் இல்லை, ஆனாலும் அது ஒரு நெருக்கம்தான். ஆனால் அனுதினமும் அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் பொழிந்தருளதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறை வருகிற பொழுதெல்லாம் கண்மலைகளை பிளந்து அங்கே நீரூற்றுகளை வரவிட்டார். அங்கே தண்ணீர்களை அவர் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அந்த வனாந்திரத்தை கடந்துதான் அவர்கள் எங்கு போக வேண்டும் என்று சொன்னால் கானானுக்கு போக வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகமாகிய இந்த வனாந்திரத்தில், இந்த பாடுகளாகிய இந்த வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் பாடுகளிலே, அதனால தான் கர்த்தர் இப்படியாய் சொன்னார். வாசியுங்கள், யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னிடத்துல சமாதானம் உண்டாயிருக்கும்படி சொல்கிறேன். சீசர்கள்ட்ட கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. அவருடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் பேசி கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி ஒரு செய்தியை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தான், இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இன்றைக்கு ஒரு ஜெயித்த கர்த்தர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கர்த்தர், துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் திகைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலை நம்மை காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ பாடுகள், நெருக்கங்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஏன் என்று கேள்வி கேட்கக்கூடாது. தேவன் அதிலே நம்மை நடத்தும்படி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த உபத்திரவத்தில் என்ன செய்யணும், நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏன்னா வரக்கூடிய ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலம் வருகிறது. மாற்கு 13:19 வாசிங்க. மாற்கு 13:19. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். மத்தேயு 24:21. மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பைபிள் சொல்லுங்க, ஏனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். அதைத்தான் வேதம் சொல்லு, உபத்திரவ காலம் என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை 2 விதம் மகா உபத்திரவம் என்று சொல்லி 2 விதம், முதலாவது உபத்திரவம் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி அதை பிரிக்கிறார்கள். அப்போ சாத்தான் அதிகாரத்தை பெறுகிற பொழுது, தேவன்
தேவன் இந்த சபையை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல், ரேப்சர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இங்கு சாத்தானுக்கு 7 ஆண்டுகள் பரிபூர்ணமாக இங்கு கொடுக்கப்படும். அந்த 7 ஆண்டுகளிலே முதலாவது உபத்திரவ காலம், அடுத்து மகா உபத்திரவ காலம் என்று அதை பிரிக்கிறார்கள். அப்போ இந்த உபத்திரவம் சாத்தான் முழுவதுமாய் தன்னுடைய முழு வேகத்தோடு மனுக்குலத்தை அழிக்கும்படி அவன் செயல்படுகிறவனாய், அவன் எல்லா அதிகாரங்களை தன் கட்டுப்பாட்டில், அந்த பூமியில் இருக்க எல்லா அதிகாரங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் இருக்கும். ஆகவே அவன் தீமைகளை திரளாய் கட்டவிழ்க்கிறவனாய் அங்கு காணப்படுவான். மகா உபத்திரவம் அங்கு உண்டாகும். அந்த நாட்களிலே தேவனுடைய கோபாக்கினையின் கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படும். தேவனுடைய கோபாக்கினையின் எக்காலங்கள் ஊதப்படுகிறதாய் காணப்படும். அது நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தேசத்தின் மேல் ஒரு பக்கம், தேவனுடைய கோபாக்கினை ஒரு பக்கம் பற்றி எரியும், இன்னொரு பக்கம் துன்மார்க்கமான சாத்தான் முழு அதிகாரத்தையும் பெற்றவனாக தேசத்தை அவன் நிர்மூலமாக்கி கொண்டிருப்பான். ஜனங்களுடைய வாழ்க்கைகள் கடினமாய் மாறும். இந்த உபத்திரவ காலத்துக்குள் நாம் போகாதபடிதான் இந்த கொஞ்ச காலத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார்? அதனால தான் பேசுவார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ பரலோகத்தை நோக்கி இருக்கிற நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம் தான். அந்த பூமியில் நாம் வாழ போகிறது ஒரு கொஞ்ச காலம்தான். ஆகவே இந்த பாடுகள் நிரந்தரமானவைகள் அல்ல. நிரந்தரமாய் நாம் பாடுகளை அனுபவிக்கவில்லை. ஒரு கொஞ்ச காலத்துக்குத்தான், இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு கொஞ்ச காலத்தில் சில பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே இது நிரந்தரமானது அல்ல என்பதை அங்கு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆமென். பவுல் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடுமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் அவர்கள் சொல்கிறார், எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கலக்கம் எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறது, ஆனால் நாங்கள் மனம் முறிவடைகிறது. எங்களை கலக்கங்கள் சூழ்ந்திருக்கிறது, திகில்கள் சூழ்ந்திருக்கிறது. அவள் துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறது. துன்பமெல்லாம் எங்களுக்கு வருது, ஆனால் ஒரு நாளும் தேவன் எங்களை கைவிடவில்லை. நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம், ஆனால் நாங்கள் மடிந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள், ஜீவனுக்கு எதிரான போராட்டங்கள், அவர்கள் அதையெல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார், இப்படி மரணமாக சாவுக்கினமான எங்கள் சரீர மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்குபடிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு மரணம் எங்களுக்கு சம்பவிக்குமானாலும் நாங்கள் கலங்குவது இல்லை என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை கொண்டு நடக்கிறது நிமித்தம் அவருடைய மரணத்துக்கு நாங்களும் ஒப்பாகிறோம். அதனால தான் பிலிப்பியர் புஸ்தகத்தில் அவர் சொல்றார், அவருடைய மரணத்திற்குள்ளாகி வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்கே வேதம் அவர் சொல்றார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அவர் எப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ள போனார் அந்த ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி, அப்போ அவர் கடந்து போன அந்த பாடுகளின் மரணத்துக்குள்ளா நானும் கடந்து போக விரும்புகிறேன். அந்த வேதனைக்குள்ளா நான் கடந்து போக எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். ஏனெனில் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்புகிற ஒரு காரியம் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கை உண்டு. அதனால் அந்த ஒரு நம்பிக்கைக்காக இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் மரணத்துக்கு ஏதுவான பாடுகளாகவே இருந்தாலும் அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கணும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், நான் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்குத அந்த 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இந்த உபத்திரவம் என்ன செய்கிறதாம், தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அனுதினமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இந்த உலகத்தின்
காரியங்களை எல்லாம் வெறுத்து தேவனுக்கு பிரியமானதை சோதித்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு விலகி கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கிணரை நம்ம நடத்துகிறது. அப்ப தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டவர்களாக நாம் வாழும்படியாக அனுதினமும் நம்மை உருவாக்குகிறது, எங்களை உருவாக்கி கொண்டது. அதனால தான் சொல்லாது, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, இந்த உபத்திரவங்களோ இந்த நெருக்கங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. அதைத்தான் தைரியமாய் அவர் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் தைரியமாய் அவர் சொல்லுகிறார். ஏன் இந்த மரணத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால், அந்த 20-21 வாசியுங்கள். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த எங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த பாடுகளின் பாதையில் கடந்து போது நான் கவலைப்படலை, இந்த உபத்திரவத்தை குறித்து நாங்கள் கவலைப்படலை. ஏனால் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிட இந்த லேசான உபத்திரவம், இது ஒரு கொஞ்ச காலம், இது ஒரு கொஞ்ச காலம். இந்த உபத்திரவம் இந்த பாடுகளும் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலம் தான் நாங்கள் இந்த பாடுகள் அனுபவிக்க போகிறோம். அது ஒரு மகிமையை கொண்டு வரும் எங்களுக்கு அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அங்கே இருந்து இயேசு என்ன ரட்சகர் வரப்போறார். அவர் வரும்பொழுது எங்களுக்கு இனி வேதனை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், தேவனோடு போய் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் விசுவாசத்தினால இந்த காணப்படுகிறவைகள் அல்ல. இங்கே ஒருவேளை இங்கே காணப்படுகிறவைகள் எனக்கு பாடுகளாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், பொருளாதாரத்தின் நிலைகள், ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிமித்த வரக்கூட பாடுகள், இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம் கத்த சொன்னது, இவைகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவம். இதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் 5வது அதிகாரத்தில் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த வாசிங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-10 வரைக்கும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே கதை சொல்றார், நாங்கள் என்ன செய்ய, இந்த பூமிக்குரிய கூடாரமே நம்முடைய வீடு அழிந்து போனாலும், ஒருவேளை இந்த பூமியில் இந்த சரீரம், இந்த கூடாரம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அப்படிங்கிறது இந்த சரீரத்தை குறிக்குது, அது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவன் சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் அங்கே என்னோடு கூட நீங்கள் இருக்க முடியும், உங்களை நான் அழைத்து செல்வேன். அப்போ இந்த கூடாரத்திலே தவித்து நாங்கள் என்ன செய்கிறோம், பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாஞ்சை எதை நோக்கி இருக்கிறது? பவுலுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவோடு இருப்பது, பரலோகத்துக்கு கடந்து செல்வது. அவருடைய நோக்கமெல்லாம் அது, அவருடைய தரிசனமெல்லாம் அதுதான். இன்றைக்கு நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இலக்கு எதை நோக்கி இருக்கிறது? கிறிஸ்துவை பின்பற்றி நாம் போகிறோம் என்று சொன்னால், அதுதான் அவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எது வேணாலும் வரட்டும், இவைகள் எல்லாவற்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்குறாரு. எது ஒன்றும் அவரை பிரிக்க முடியல. அவர் கிறிஸ்துவை நோக்கி முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
பாருங்க, எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்த பொழுதும் அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். இன்றைக்கி அந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒன்றும் பரலோகத்தில் இல்லை. ஆவியில் நம்ம ஒருவேளை பரலோகத்துக்குள்ளே இருந்தாலும் மாம்சத்தில் நாங்கள் இந்த பூமியில் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தைரியமாகவே இருக்கிறோம். இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். எதை அதிகமாய் நாங்கள் விரும்புகிறோம்னு சொன்னால், இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து நித்தியமாய் தேவனோடு இருக்கவே விரும்புகிறோம். இது நிமித்தமே நாங்கள் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் உபத்திரவம், ஏன் பாடுகள்? இந்த பாடுகளின் பாதையில் தான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோம். நெருக்கத்தின் பாதையில் தான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோம். அறிந்து கொண்டு அந்த கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி நம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது, அதான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. ஏன் இந்த உபத்திரவம், பாடுகள்? அது தேவனோடு நெருக்கி அது நம்முடைய புறம்பான மனிதனை அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அது என்ன செய்கிறது என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி. ஏனால் இந்த உலக மனிதர்கள் மாம்சத்தின் இச்சையினாலும் கண்கள் நிச்சயினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் நிரம்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அந்த 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அந்த மறுபடியும் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே மறுபடியும் தங்கள் பழைய மனுஷனை பழைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு நேராய் திரும்பாதபடிக்கு புதிதாக்கப்பட்ட ஜீவன் உள்ளவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளும்படியாக. கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருடைய பார்வையில் எது நன்மை, எது அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்தும்படியாகவே இந்த உபத்திரவங்கள். வாசியங்கள் 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போ இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? அவருடைய நித்தியமான அந்த மகிமைக்கு. இந்த பூமியில் ஏதோ கொஞ்ச காலம் சும்மா நான் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், மறுபடியும் நான் நீதிமான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்து மறுபடியும் என்னுடைய பழைய பாவ வாழ்க்கையில் போய் நான் நித்திய ஜீவனை இழந்து போக முடியாது. நித்தியமான அந்த மகிமையை நான் பெற வேண்டும். அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய பரலோகத்தின் மகிமையை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். ஆனால் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆகவே மறுபடியும் கர்த்தர் அந்த மகிமையை நமக்கு கொடுத்து அந்த மகிமையின் பரலோகத்தை நம்மை சுதந்திரிக்கும்படியாக அந்த நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காகவே கர்த்தர் சொல்றாரு, கொஞ்ச காலம் பாட நினைக்கிறேன். இந்த காலம் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். அதிசீக்கிரத்தில். வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவ ஜனமே, உங்களுடைய பாடுகள் நெருக்கங்கள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலம்தான். இன்னும் கொஞ்ச காலம். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாக. வேறு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் கொஞ்ச காலத்தில் வரப்போகிற அதே வேளையில் கர்த்தர் சொல்ற கொஞ்ச காலம்தான். நீங்கள் பாட அனுபவிக்க போகிறது ஒரு கொஞ்ச காலம். கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிற? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க உங்களை கர்த்தர் சீர்படுத்தி உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். நம்மில் எதெல்லாம் சீர் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், இவைகளெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய நாள் ஒன்று இருக்கிறதுனால நாம் சீர் செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீரற்ற நம்முடைய காரியங்கள் சீர் செய்யப்பட வேண்டும், ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். ஆகாத காட்டு ஒலிவ மரமாய் நாம் போய்விடக்கூடாது. ஆகவே தேவன் சில கிளை நறுக்க வேண்டியதாக இருக்கிறது, களை வெட்ட வேண்டியதாக இருக்கிறது.
அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் வேர்களை, தேவையற்றவைகளை கட் பண்ணி அது ஆழமாய் அதை தோண்டி அதிலே தம்முடைய உரத்தை அவர் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் நாம் கனி கொடுக்க வேண்டியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் இந்த கொஞ்ச கால பாடு நம்மளை என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால், அந்த கொஞ்ச காலம் நம்மை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவார். இது ஒரு கொஞ்ச காலம். வாசிங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4-10 வரைக்கும். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பாருங்க சொல்றார், இந்த ஊழியத்தை நிமித்தம் வருகிற பாடுகள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்னு சொன்னால் மனரமியமா இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பாடுகள் எல்லாமே அவளை உருவாக்கினது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்கள் அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் தான் நம்மை தேவன் பக்கமாய் கிட்டி சேர்கிறது. சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை எல்லாம் சம்பூர்ணமாய் நமக்கு இருக்குமானால், ஒருவேளை விசுவாசிக்க எந்த காரியமும் இல்லாவிட்டால் நாம் விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாய் காணப்படுகிறது. நம்முடைய நெருக்கங்களும் பாடுகளும் இன்னும் அதிகமாய் நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கிறது. இன்னும் அவரை அறிகிற அறிவில் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறது. இந்த உலகத்தை பார்க்கிலும் தேவனை மேன்மையாக நம்மை எண்ண வைக்கிறது. தேவனுடைய காரியங்களை நமக்கு மேன்மையாக எண்ண வைக்கிறது. அது நிமித்தம்தான் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிங்க. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. இந்த சிமிர்னா சபையை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த சிமிர்னா சபையை சொல்றாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறார். இங்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஆதியும் அந்தமுமானவர் மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழும்பினவர். அப்போ அந்த சபையானது ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெருக்கத்தின் காரியத்தில் இந்த சபை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அங்கே சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும். 2 காரியங்களை சொல்ல. முதலாவது, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். 2வது, நீ அனுபவிக்கிற உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2க்குமான காரணங்களை அங்கு சொல்லுகிறார். முதலாவது, அவருடைய கிரியைகளையும் உபத்திரவத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். இது எதை காண்பிக்கிறது? கொரிந்திய திருச்சபையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த திருச்சபையானது ஆவிக்குரிய வரங்களினால் நிரம்பின ஒரு திருச்சபையாய் காணப்பட்டது. ஆவிக்குரிய வரங்களினாலும் கிருபைகளினாலும் அந்த நாட்களில் இருந்த மிகச்சிறந்த ஊழியர்கள் ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு,
அதுக்கு அடுத்ததாக அப்பல்லோ போன்றவர்கள் அந்த ஊழியத்தை அங்கு நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய மிகச்சிறந்த ஊழியர்கள், மிகச்சிறந்த பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய கிருபைகளும் வரங்களும் செழிப்பாய் இருந்த ஒரு திருச்சபை தான். ஆனால் அவருடைய கிரியைகளிலே தேவன் எதிர்பார்த்த நிறைவை அங்கு காண முடியவில்லை. அந்த திருச்சபையில் ஏராளமான குழப்பங்கள் இருந்தது. அவைகளுக்காக எழுதப்பட்டதுதான் அந்த கொரிந்து நிருபமாய் காணப்படுகிறது. அங்கே அந்த சபையில் ஏராளமான பிரிவினைகள் காணப்பட்டது, வாக்குவாதங்கள் காணப்பட்டது. துணிகரமான பாவம் செய்தவனையும் திருச்சபையிலே அங்கீகரித்திருக்கிற காரியங்களை காணப்பட்டது. விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிறதும் விக்கிரக ஆராதனை ஒன்றுமில்லை என்று நம்புகிற ஒரு கூட்டமும் இருந்தார்கள். தேவனுடைய பந்தியை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், வரங்களை நிமித்தம் காணப்பட்ட பெருமைகள் அங்கு காணப்பட்டது. உயிர்த்தெழுதலை குறித்ததான குழப்பமான நம்பிக்கைகள் அங்கு காணப்பட்டது. இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் தீர்வுகளாகத்தான் அந்த நிருபங்கள் எழுதப்பட்டது. அப்படியானால் ஆவிக்குரிய அந்த காரியங்கள் இங்கு பைபிள் சொல்லுது, நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தாலும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை, ஏனெனில் அங்கு கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அவருடைய கிரியைகள் பிரயோஜனமற்ற உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அது சொல்றாரு. அடுத்ததாக யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தை அறிந்திருக்கிறேன். அப்ப சொல்றாரு, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள். அப்ப யூதர் என்று சொல்லியும் யூதனாய் இராமல்னா அந்த நாட்களிலே என்ன பண்ணார்கள் சொன்னால், இந்த யூதர்கள் ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது அவர்கள் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பின்பதாக இந்த யூதர்களிலே ஒரு கூட்டம் எழும்பி நியாய பிரமாணத்தை நாம் கடைபிடித்தாக வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் தேவன் எந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உபதேசித்து, அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக வருகிற அந்த மீட்பை, விசுவாசத்தின் மூலமாக வருகிற ரட்சிப்பை அவர்கள் கிரியைகளின் மூலமாகத்தான் பெற முடியும் என்று அவர்கள் அந்த உபதேசத்தை அங்கே உள்ளே கொண்டு வந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றார், யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். அது நிமித்த ஏராளமான குழப்பங்கள் சிமிர்னா சபையிலே அங்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அப்போ ஒரு பாடுகளின் காலம் நமக்கு இருக்கிறது. அந்த பாடுகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பாடுகளின் நடுவில் நம்மை மீட்கிற கர்த்தர் இருக்கிறார். வாசியங்கள் 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-14 வரைக்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-14 வரைக்கும். பிரியமானவர்களே, உங்களை பரிசோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இங்கே கர்த்தர் சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி. அப்போ அவர் மகிமையோடு வருவார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்து நிமித்தம் நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்களான, ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருப்பது நிமித்தம், ஒரு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டது நிமித்தம் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியங்களில் நீங்கள் பாடுகளையும் நெருக்கங்களையும் அனுபவிப்பீர்களான கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். அவர் உங்களாலே மகிமைப்படுவார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆகவே இந்த பாடுகளை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இல்லை, கலங்க வேண்டியது இல்லை. இந்த உபத்திரவங்களை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ருமேனிய தேசத்தை ரஷ்யர்கள் கைப்பற்றின பொழுது அங்கிருந்த கிறிஸ்தவ ஊழியர்களை எல்லாம் சிறைபிடித்தார்கள். அப்படி சிறைபிடிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தான் ரிச்சர்ட் உம்ப்ரான். இந்த ரிச்சர்ட் உம்ப்ரான் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு அவர் காவலிலே போடுவிக்கப்பட்டார். அவருடைய மனைவி எலினாங்கிறவங்களும் கைது செய்யப்பட்டார்கள். அவருடைய சின்ன வயசு பையன் மிகாயின்னு சொல்லி, அந்த பையனுக்கு யாருமே இல்லை. அந்த கிறிஸ்தவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, அப்படி தடை செய்து விட்டார்கள். ஒருவேளை அந்த மிகாய்க்கு அவருடைய விசுவாசிகள் கூட சாப்பாடு கொடுக்க முடியாத நிலை, அநேகரை கைது செய்திருக்கிறதுனால யாரும் அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளவில்லை. ஒரு நல்ல செழிப்பான ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு அதிகாரியாய் பணியாற்றி அவர் தேவனுடைய ஊழிய அழைப்பை பெற்று
கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த அந்த ரிச்சர்ட் உம்ரான், அவருடைய மகன் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த பையனுக்கு எந்த உணவும் இல்லை. அவன் குப்பை தொட்டியில் கிடக்கிறவைகளை எடுத்து சாப்பிடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டான். அவருடைய மனைவியின் கடுமையான உபத்திரவங்கள், 14 ஆண்டுகள் கடுமையான உபத்திரவங்களின் பாதையிலே அந்த ரிச்சர்ட் உம்ரான் என்ற தேவ மனிதன் கடந்து போனார். பல இடங்களில் அவருடைய சரீரத்திலே கிட்டத்தட்ட 14 இடங்களிலே செவுருக்கு ஓட்டை போடக்கூடிய அந்த ட்ரில் மிஷின் மூலமாக அவருடைய சரீரத்தை குத்தி கிழித்திருக்கிறார்கள். ஆகவே அதெல்லாம் பின்னாட்களில் இஸ்ரேலைச் சேர்ந்த ஒரு மிஷினரி ஸ்தாபனம் தான் பல ஆயிரம் டாலர்கள் கொடுத்து அவரை மீட்டார்கள். அவர் காப்பாற்றப்பட்டார். அப்படி அவர் 14 ஆண்டுகள் அந்த கடினமான உபத்திரவங்களின் முடிவுக்கு பின்பதாக மறுபடியும் அமெரிக்க தேசத்தில் அவர் கொண்டு போய் விடப்பட்டார். அந்த உபத்திரவ காலம் முடிந்து, அந்த பாடுகளாம் முடிந்து மறுபடியும் ஒரு 20 ஆண்டுகள் கர்த்தருக்கு மகிமையான ஊழியத்தை ரிச்சர்ட் உம்ராண்டும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் இணைந்து செய்திருக்கிறார்கள். அந்த ஊழியத்தில் பெயர் தான் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துக்காக உபத்திரவப்படுகிற, கிறிஸ்துக்காக பாடுபடுகிற அந்த ஜனங்களுக்காக உலகமெங்கும் இருக்கக்கூடிய உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களை அவர் அடையாளம் காண்பித்தார். அதன் பின்பதாக அந்த ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு மகிமையான ஊழியங்கள், இப்படி உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிற அநேக ஸ்தாபனங்கள் எழும்புவதற்கு அந்த ரிச்சர்ட் உம்ரான் ஒரு காரணமாக இருந்தார். இந்த பாடுகளின் பாதையில், ஒருவேளை பாடுகளின் மத்தியிலே படுவேதனையில் பரம வெற்றி என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம் அங்கே இருக்கிறது. ஒரு 100 ரூபாய் தான் இருக்கும். முடிந்தால் வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். நீங்கள் கண்ணீர் இல்லாமல் அதை படிக்க முடியாது. அப்படியானால் அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு உபத்திரவங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு பரிகாசங்கள், அவ்வளவு ஏளனங்கள், சகிக்க முடியாத, அதில் அவர் எழுதியிருக்கிற சில காரியங்களெல்லாம் நம்மால் ஜீரணிக்க கூட முடியாத அப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் கிறிஸ்துவுக்காக சகித்திருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய பாடுகள், உங்களுக்கு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பாடுகளின் காலம், ஒரு உபத்திரவன் காலம் இருக்கத்தான் செய்கிறது. ஸோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், ஒரு பாடுகளின் பாதை இருக்கலாம். நான் கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? அதிகாரத்தை பெற்றவனாக அவன் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கி மதமாற்ற தடை சட்டம் என்ற பெயரில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த சோதனை உங்கள் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தின் சோதனை இந்த உபத்திரவத்தின் நாட்களை தான் வருது. எல்லாருடைய விசுவாசம் எப்போ சோதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும்போது தான். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லுகிறது. என்ன? அவருடைய மகனை பலி கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய உபத்திரவம், அது தாங்க முடியாத வேதனை, அதன் நடுவில் அந்த உபத்திரவத்தை அவன் மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம், அவன் ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான் உங்களை சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அப்போ 10 நாள் என்பது நாட்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான், குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம்தான், குறிப்பிட்டது ஒரு காலமாய் கூட இருக்க முடியும். கர்த்தர் சொல்றார், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்போ மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அப்போ மரணத்துக்கு நேராக கொண்டு போகப்பட்டாலும், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் சிங்கத்தின் நடுவிலே தூக்கி வீசப்பட்டார்கள். சிங்கத்தின் நடுவில், காட்டு கொடிய மிருகங்களின் நடுவிலே தூக்கி வீசப்பட்டு அவர்கள் அப்படியே அந்த மிருகங்கள் வேட்டையாடி அவர்கள் தின்பதை ஜனங்கள் பார்த்து ரசித்தார்கள் அந்த கொலேசியம் என்ற இடத்துல. அப்படியாக கிறிஸ்தவர்கள் கடுமையாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ரோமில் அந்த நீரோ என்ற மன்னன் கடந்து போகிற பொழுது வழிகளிலெல்லாம் கம்பங்களை நாட்டி அதில் தாரை, அந்த கிறிஸ்தவர்களை கட்டி வைத்து அவர்கள் மேல் தாரை, ரோட்டில் போடக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தார் போன்றவைகளை அவர்கள் மேலே ஊற்றி கொளுத்தி விடுவார்கள். அவர்கள் கதற அந்த வெளிச்சத்தில் அவன் என்ன செய்வான்? தன் ரதத்தை ஓட்டி தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய அரண்மனைக்கு அவன் கடந்து செல்லுவான். அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை பெரிய கம்பங்களிலே கட்டி, பெரிய மரங்களிலே கட்டி அவர்கள் அந்த தாரை ஊற்றி கொளுத்தி விட்டு அதன் நடுவில், அந்த வெளிச்சத்தில், அவர்கள் கதறிக்கொண்டிருக்கிற அந்த வெளிச்சத்தின் நடுவிலே விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள். இப்படிப்பட்ட கடுமையான உபத்திரவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் முகம் கொடுத்தார்கள். நெகங்கள் பிடுங்கப்பட்டது, விரல்கள் பிடுங்கப்பட்டது, கைகள் துண்டிக்கப்பட்டது, கால்கள் துண்டிக்கப்பட்டது. அவருடைய எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்கள். அவருடைய வஸ்திரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் சரீர உறுப்புகள் துண்டிக்கப்பட்டது. அநேகர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார்கள், தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இத்தனை உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்காக வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 35 வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள்.
வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, நிந்தைகள், அடிகள், கட்டுகள், காவல்கள், கல்லறிகள் இதெல்லாமே ரோம் அரசாங்கத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு நடந்த உபத்திரவங்கள். அந்த 3 நூற்றாண்டுகளில் மிக கடுமையான உபத்திரவங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். கிபி 314 அந்த கான்ஸ்டான்டைன் என்ற மன்னன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கடுமையான உபத்திரவங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் நடுவிலே தான் சபை கடந்து வந்திருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு உபத்திரவத்தின் காலம் உண்டுதான், ஒரு பாடுகளின் காலம் உண்டுதான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளிலே, ஊழியத்தின் பாதையிலே ஒரு நெருக்கங்களை நீங்கள் கர்த்தர் நாமத்து நிமித்தம் நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு 10 நாள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகவே ஆனால் தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக வருவார். பைபிள் சொல்லுது, ஆனால் நீ மரணபரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஸோ ஜீவ கிரீடத்தை தரும்படியாகத்தான் கர்த்தர் இதை செய்கிறார். வாசிங்க, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். கர்த்தர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அது மாத்திரமல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுதல். ஆகவே இந்த பூமியில் இந்த சரத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு நெருக்கத்தையோ போராட்டங்களையோ நீங்கள் அனுபவித்தால் கலங்காதிருங்கள். ஏனெனில் 2ஆம் மரணமாகிய நித்திய அக்கினியிலே, நித்திய நரகத்திலே நாம் தள்ளப்படுவதை பார்க்கிலும் இந்த கொஞ்ச காலம் பாடுகளை நாம் அனுபவித்து நித்திய மோட்சத்திலே நித்தியமாய் தேவனுடைய மகிமையிலே நாம் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உண்டு. ஆகவே அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நமக்கு காணப்படுகிறதே நம்பலை, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவத்தை நிமித்தம் நீங்கள் உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவத்தை கண்டு பின்வாங்கி போய்விடாதிருங்கள். பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையாய் இருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். அது மாத்திரமல்ல, அந்த அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் நீங்கள் அவருக்கு பங்காளிகளாய் மாறுகிறீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொண்டு வருவதாக. கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.